அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி மறுபடியும் நம்ம கார்த்திக் கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த சாமுண்டீஸ்வரி தாங்க. அதாவது அந்த கார்த்திகை எப்படியாவது மறக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ரேவதியை வேலைக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா கடைசியில பார்த்தா நம்ம ரேவதிக்கு நம்ம கார்த்திக் மீது காதல் அதான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதிட்ட எடுத்து சொல்லி, அதாவது இந்த உலகத்துல இப்படிலாம் நடக்கதாமா செய்யும், அதெல்லாம் நம்ம சமாளிச்சு பெரிய இடத்துக்கு வரணுமா, நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு வேலைக்கு மறுபடியும் சேர்ந்த உடனே நம்ம கார்த்திக் என் தன் மீது எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் செய்யற ஒவ்வொரு செயலையும் பார்த்து நம்ம ரேவதிக்கு கார்த்திக் மீது காதல் அதாவது தன் புருஷன்னு தெரியாம கார்த்திகை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம ரேவதி. அதுக்கடுத்து அம்மா நீங்க பார்த்திருக்க மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம், அதாவது நான் ஆபீஸ்ல எங்க எம்பியை நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகுனாங்க. அதுக்கடுத்து ஆபீஸ்ல நம்ம சாமுண்டீஸ்வரி பாக்குறாங்க. அங்க நம்ம கார்த்திக் உட்கார்ந்துருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த சூரியகாலாவை பிடிச்சு திட்டுறாங்க. அதாவது நீ எம்பி இவன் இல்லை அப்படின்னு சொன்ன, இந்த ஆபீஸ்ல இவன் தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அது வேற லெவல். நம்ம கார்த்திக் அதை பார்த்து சிரிக்கிறாரு. தரமான எச்சடை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.